அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தானே. அனைத்துல உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்த வணக்கம். உங்களுக்கு நண்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர். அந்த போர் நடந்த பொழுது கப்பல் அமெரிக்காவினால் தாக்கப்பட்டது. அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், காயப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அப்பொழுது அந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த பொழுது கூறியிருந்தார்கள், இதற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, காட்டி கொடுத்தது தொடர்பாக என்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது புதிய தகவல்கள் வருவது போல் தெரிகின்றது. என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா? இது தொடர்பாக இந்த இலக்கு பத்திரிகைகள் கூட விதுரன் கொழும்பிலிருந்து கூடுதலாக அவர் அந்த புலனாய்வு தகவல்களை திரட்டி எழுதுகிற கட்டுரையாகத்தான் இருக்கிறது. அவர் கூறியதையும் பார்க்கும் போது அதே சமயம் பாகிஸ்தான் கடற்படை தளபதியும் இலங்கையின் ஒரு முன்னணி ஊடகத்துக்கு ஒரு செய்தியை வழங்கி இருந்தார். அப்போது அவரும் கூறியிருந்தார், அதாவது இந்த இந்து சமுத்திர பிராந்தியம் கிட்டத்தட்ட 1/3 வர்த்தகம் அதற்கெல்லாம் நடைபெறுவதாலும் சீனா, பாகிஸ்தான், இந்தியா, மற்றது ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அது ஒரு ஒரு பூகோள அமைவிடத்துல மிகவும் சாதகமாக இருப்பதாலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியிருந்தார். அந்த முக்கியத்துவத்தை அமெரிக்கா தனது நலன்களுக்காக பயன்படுத்துவதாகத்தான் இந்த தாக்குதல் அமைந்திருப்பதாகவும், இதை அதாவது அதாவது 3 கப்பல்கள், ஈரான் 3 கப்பல்கள், IR-IS-11, IR-IS தீனா, IR-IS புஷர் போன்ற 3 கப்பல்களும் இந்தியாவின் மிலான் 2026 என்ற நிகழ்வில் கலந்து கொண்ட வந்த போது இலங்கை அதற்கு அழைப்பு விடுத்ததாகத்தான் கூறப்பட்டது. இலங்கை கடற்படை தளபதி காஞ்சனா பனாங்கொட இந்த அழைப்பை நேரடியாக விடுத்ததாக ஈரான் தூதுவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் விஜித கரத் கூறியிருக்கிறார், தாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்று. அதற்கு பிறகு அமைச்சரக பேச்சாளர் நலிந்த ஜேதிலகா கூறியிருக்கிறார், நாங்கள் உத்தியோகபூர்வமாக அழைக்கவில்லை, ஆனால் மரபு ரீதியான அழைப்பு விடுக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப இவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அழைத்ததன் அடிப்படையில் தான் அந்த 3 கப்பல்களும் வந்திருக்கின்றன. அந்த 3 கப்பல்களும் முதல் நாளே, அதாவது அமெரிக்கா தாக்குவதற்கு பல நாட்களுக்கு முன்னரே அந்த கடலுக்குள் வந்து விட்டதாகவும், இலங்கை வேண்டுமென்றே அவர்களை தாமதப்படுத்தியதாகவும் தான் இப்போது கூறப்படுகின்றது. அப்போ இதுல என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அந்த தாக்குதலுக்குள்ளான தீனா கப்பல் 11 மணி நேரம் அதில் காக்க வைக்கப்பட்டிருந்ததாகவும், அப்போது காக்க வைக்கப்பட்ட போதுதான் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் டியாகோ காசியாவில் இருந்து வந்த நீர்மூழ்கி கப்பல் இதனை அடித்து தாக்கி அழித்திருந்தது. அதற்கு பிறகு இலங்கை அரசாங்கம் தப்பியவர்களை மீட்டிருந்தது. இதுல 2 விடயங்கள். ஒன்று, இலங்கை அரசு வேண்டுமென்றே அவர்களை காக்க வைத்திருந்தது தாக்குதல் நடத்தும் வரையிலும். இரண்டாவது, 44 மைல் கடல் தொலைவில் இது இடம்பெற்றபடியால் இந்த தாக்குதல் இலங்கையின் இறைமைக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றதால் இலங்கை அது தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருப்பதும் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இப்ப 11 என்ற கப்பல் இந்தியா தான் பொறுப்படுத்ததும், அதிலிருந்த 133 பேரை இந்தியா ஈரானுக்கு அனுப்பி வைத்து விட்டது. ஆனால் இலங்கையில், அதாவது இலங்கை அரசு பொறுப்பேற்ற புஷர் என்ற கப்பலில் இருந்த 208 பேரும், இந்த தீனா கப்பலில் இருந்து காப்பாற்றப்பட்ட 32 பேருமாக சேர்ந்து 240 கடற்படையினர் இலங்கையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை இலங்கை ஈரானுக்கு இன்னும் அனுப்பவில்லை. ஏன் தடுத்து வைத்திருக்கிறது என்ற கேள்விகளும் இருக்கின்றன. அதாவது இலங்கை இதில் ஒரு இரட்டை வீடமாக, அதாவது நடுநிலைமை தன்மையை தாண்டி ஒரு இரட்டை போக்குடன் நடந்து கொள்வதாகத்தான் கூறப்படுகிறது. சில சமயங்களில், அதாவது ஈரானில் ஒரு தாக்குதலில் அமெரிக்க படையினர் கைது செய்யப்பட்டால், இப்ப தரையிறக்க தாக்குதலோ அல்லது வெவ்வேறு தாக்குதல்கள் இல்லையோ, ஈரானில் அமெரிக்க படையினர் கைது செய்யப்பட்டால் அவர்களை ஈரானிடமிருந்து விடுவிப்பதற்கு இந்த இலங்கையில் இருக்கின்ற 240 பேரையும் அமெரிக்கா பிணை கைதிகளாக பயன்படுத்தலாமா என்ற கேள்விகளையும் பலரும் இப்போது எழுப்பி இருக்கின்றனர்.
இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா அந்த 133 பேரையும் ஏன் விடுவித்திருந்தது என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த இந்தியாவுக்கு 2 கப்பல்களை சீனா எரிபொருள் கப்பல்களை விடுவித்திருந்தது. இந்தியா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருந்தது எரிபொருள் தட்டுப்பாடா. அப்ப அந்த கப்பல்களுக்கு பதிலாக இந்தியா இந்த 133 பேரையும் அனுப்பி இருக்கின்றது ஈரானுக்கு. ஆனால் இலங்கை இன்னும் அதை தொடர்பாக முடிவெடுக்கவில்லை. இந்த நிலையில் தான் இலங்கைக்கு இப்போது ஈரானிடம் எரிபொருள் வாங்க இருந்தாலும் இப்போது அந்த எரிபொருள் ஈரானில் இருந்து வருவதும் ஒரு சிக்கலான நிலைமையாக இருப்பதால் இப்போது திரும்பி இலங்கை ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது தங்களுக்கு சாதகமாக பதிலை ரஷ்யா கொடுத்திருப்பதாகவும் இப்போது கூறியிருக்கிறார்கள். தகவல்கள் வரும்பொழுது நிச்சயமாக தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலங்கை எவ்வாறு கையாள்றது என்ற விடயங்களை. இப்ப நீங்கள் கூறும்பொழுது சொன்னீர்கள் எண்ணெய் வாங்குவது தொடர்பாக, பெட்ரோல் வாங்குவது தொடர்பாக கூறும்பொழுது ரஷ்யாவோடு எவ்வாறு இதை கையாளுகிறார்கள்? ரஷ்யாவின் பிரதி வெளிவார அமைச்சர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அவரின் ஊடாக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவதற்கு இப்போது இலங்கை முற்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கை அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று இலங்கை கூறுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த தற்போதைய நெருக்கடியில் இப்ப ஆஸ்திரேலியாவோ அல்லது இந்தியா போன்ற நாடுகள் அந்த எரிபொருட்களுக்கான வரியை குறைத்திருக்கின்றன. இப்போது இலங்கையிலும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கா கூறியிருக்கின்றார், இலங்கை அரசாங்கமும் வரியை குறைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இலங்கையின் IMF நிபந்தனைகளில் ஒன்று இந்த மின்சார கட்டணங்களை உயர்த்த வேண்டும், வரிகளை உயர்த்த வேண்டும் என்பதுதான். இதை இலங்கை எவ்வாறு கையாளப் போகிறது என்ற பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரம் இந்த வீதி விளக்குகளை, ஸ்ட்ரீட் லேம்ப்ஸை நள்ளிரவில், அதாவது இரவில் அதை நிறுத்துவதற்கு இப்போது இலங்கை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான மின்சாரத்தை சேமிப்பதற்காக. இலங்கையில் கடுமையான வறட்சி ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த வறட்சியும் இலங்கையின் நீர் மின்சார திட்டத்தை பாதிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் வறண்டு விட்டால் அதையும் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் தான் இலங்கை தற்போது, அதாவது 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. அந்த பொருளாதார நெருக்கடியின் போது கூட இலங்கையில் இவ்வாறு வீதி விளக்குகளை அணைப்பதற்கு திட்டமிடப்பட்டதாகவும், ஆனால் பிறகு அது விபத்துக்களை அதிகரித்து மக்களின் உயிரிழப்புகளை அதிகரிக்கும் என்பதால் அது கைவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்போது மீண்டும் அதே திட்டத்தை தற்போதைய அரசு பரிசீலிப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் பொருளாதார நிலை அவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது போலதான் தெரிகின்றது. அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இலங்கையில் 4 நாட்கள் தான் பணி வேலைகள், அதாவது அலுவலகங்கள் திறக்கப்படுகின்றன. பல நாடுகள், இலங்கை மட்டுமில்ல, பல நாடுகளில் ரெஸ்டாரண்ட்களை கூட விரைவாக மூடும்படியும் அல்லது டிம் லைட்டில் இயங்கும்படியும் பல நாடுகள் தங்களுடைய மக்களை மின்சாரத்தை இயலுமானவரை குறைத்து பாவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அதில் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மக்களுக்கே எரிபொருட்களை ஒரு ரேஷன் அடிப்படையில் தான் வழங்குவதாக கூறப்படுகிறது. ஆனால் இது இலங்கையின் விவசாயத்தையும் பாதிக்கும், உற்பத்தி துறையையும் பாதிக்கும், இலங்கையின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், அந்த பொருளாதார பாதிப்பை இலங்கை கட்டுநாயக்கா வான்படை விமான நிலையம், ரத்மநாட விமான நிலையம், மாத்தள விமான நிலையம் போன்றவற்றை இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் விமான நிறுவனங்களுக்கு கொடுப்பதன் ஊடாக அதற்கான நிதியை சேமித்து அதுக்கான நிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூட பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அதை எவ்வாறு இலங்கை கையாள போகிறது என்றதுலதான் அது தங்கி இருக்கிறது. கூறினீர்கள், பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்டிருக்கின்ற எரிசக்தி, மின்சாரமாக இருக்கட்டும், பெட்ரோல் எண்ணெயாக இருக்கட்டும், உலகளாவிய ரீதியில் எல்லோரும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை என்று நீங்கள் கூறும் பொழுது, இலங்கையை பொறுத்த மட்டும் அவ்வாறு இருந்தாலும் கூட
கடந்த காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், கோட்டபாய ராஜபக்ஷ அரசு தலைவராக இருந்த பொழுது என்ன நடந்தது என்பது உலக அறிந்த ஒரு விடயம். ஆனால் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இப்ப அப்பொழுது சிங்கள மக்கள் போராடினார்கள் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இருந்த மஹிந்த ராஜபக்ஷனுடைய குடும்ப ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து அந்த ஊழலினால் அந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இந்த அரசாங்கம் தொடர்பாக கூறும் பொழுது, உலகளாவிய ரீதியில் இவ்வாறான உள்ளமை இருக்கும் பொழுது சிங்கள மக்கள் எப்படி இதை பார்ப்பார்கள் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் இவர்கள் பழைய முன்னைய அரசுகளை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்வதுண்டு. அது அவர்கள காலத்தில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் தற்போதைய இந்த அரசை பொறுத்தவரையில் தற்போது எல்லா நாடுகளுக்கும் தான் இது, இப்ப இலங்கைக்கு மட்டுமல்ல. அப்ப மக்களிட பிரச்சனை ஏனைய நாடுகள் எவ்வாறு அதனை சமாளிக்கின்றன, மற்றது ஏனைய நாடுகள் எவ்வாறு அதனை எதிர்கொள்வதற்கு தங்களை தயார்படுத்தி இருக்கின்றன என்ற கேள்விகள் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இப்ப நடுநிலைமை என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்கும் இப்போது அவர்கள் அதாவது அரசு தலைவர் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு அல்லது வெளிவார அமைச்சர் என்ற கருத்து அல்லது கடற்படை தளபதி என்ற கருத்துக்களை பார்க்கும் போது அவர்கள் எந்த விதத்திலும் நடுநிலைமையாக இருந்ததாக தெரியவில்லை. கோத்தபாய ராஜபக்ஷ என்ற காலத்தில் ஏற்பட்ட 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தீர்க்கக்கூடிய நிலையில் அல்லது எரிபொருட்களை உடனடியாக வழங்கக்கூடிய நிலையில் பல்வேறு நாடுகள் இருந்தன. இந்தியா இருந்தது, பல்வேறு நாடுகள் இருந்தன. ஆனால் இப்போது எல்லா நாடுகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப நீங்கள் சொன்னது போலதான், இப்ப இது இலங்கை அரசின் இயலாமையை விட இது உலக நாட்டின் பிரச்சனை. அப்ப இதற்கு இலங்கை அரசு எதுவும் செய்ய முடியாது என்று கூறலாம். ஆனால் இலங்கை அரசு அதை உலக நாடுகள் எவ்வாறு அதனை எதிர்கொள்கின்றன என்பதை இலங்கை அரசும் அவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அல்லது அவ்வாறான நடவடிக்கைகளை மாற்று நடவடிக்கைகளை அதற்கு அதனை எதிர்கொள்ள மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றதான் மக்களின் விருப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் இப்ப தொடர்ச்சியாக இந்த பொருளாதாரம் இது தனிய எரிபொருளால் பாதிக்கப்பட போகின்ற பொருளாதாரமாக இருக்காது. அதாவது விவசாயமாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம் என்று பல மட்டங்களில் இது கடும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அதை இன்னொரு வழியால் அதனை ஈடு செய்வதற்கு, உதாரணமாக இலங்கையின் மீன் வளங்களாக இருக்கலாம், இலங்கையின் விவசாயத்தை மாற்று வழிகளாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு முதலீடுகளை கவர்வதாக இருக்கலாம். அந்த துறையில் இலங்கை இதனை எவ்வாறு நிவர்த்தி செய்ய போகிறது என்றதான் இலங்கையின் எதிர்காலம் தங்கி இருக்கின்றது. அதில் இவர்கள் இப்ப இனவாதம் ஒன்று இருக்கிறது, அடுத்தது பிராந்திய நாடுகளின் அழுத்தம் என்று இருக்கிறது. இதுகளுக்கு இவர்கள் பணிந்து அதனை கைவிடுவார்களாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தை திருப்பி மீட்டெடுப்பது மிக மிக கடினம். ஏனென்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே கூறுகிறார்கள், இந்த போர் இப்போது முடிந்தால் கூட உடனடியாக நாங்கள் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு இந்த எரிபொருள் கட்டமைப்புகளோ அல்லது பொருளாதாரமோ சிதைந்து போய் கிடக்கின்றன. இது பழைய நிலைக்கு வருவதற்கு 3-4 ஆண்டுகள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். இப்ப அந்த 3-4 ஆண்டுகளுக்கு என்ன மாற்றீடு என்பதை இலங்கை அரசு அதற்கான மாற்றீட்டை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது சிந்திக்க வேண்டும். எவ்வளவு சவாலை எதிர்நோக்க போகின்ற ஒரு விடயத்தை நான் உங்களோட கேட்க விரும்புகிறேன். இப்ப நீங்கள் பொருளாதாரம் தொடர்பாக கூறும் பொழுது, இப்ப நீங்கள் கூறினீர்கள் பல துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கூறினீர்கள். இனி உங்களுக்கு தெரியும், பழமையாக ஒரு நாட்டில் பொருளாதார பிரச்சனை அல்லது நிதி பிரச்சனை வரும் பொழுது இன்னும் ஒரு நாடு முன் வந்து கடன் உதவியை வழங்குவார்கள். இந்தியா, சீனா, பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து உதவி. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடியினால் கடன் வாங்குகின்ற நிலைமைகள் எல்லாம் பெரிய மோசமாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு, இப்ப தினக்கூலி மக்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரணமாக நீங்கள் கூறினீர்கள் 4 நாள் பணி என்று சொன்னீர்கள், இனி வீட்டில் இருந்து வேலை செய்யுங்கள் என்றெல்லாம் கூறும் பொழுது அவர்களுக்கு பொருளாதார பொருட்களை வாங்குவதும் மிகவும் கடினமாக இருக்கும். இனி அவர்களிடம் பணப்பழக்கமும் குறைந்து போய்விடும். அப்படின்னால் இந்த மக்கள் எவ்வாறு இதை கையாளுவார்கள் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில் மக்கள் பெருமளவில் இப்போது
உள்ளூர் தமது அதாவது டொமஸ்டிக் எக்கானமி என்று சொல்றது உள்ளூர் பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் உலக பொருளாதாரம் மிக கடுமையான சரிவை சந்தித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபைகள் முந்தைய ஐக்கிய நாடுகள் சபையின் UNDPO அல்லது யுனிசெஃபோ அப்படியான அமைப்புகள் எல்லாம் உதவிகளை புரிந்து வழங்கி வந்திருந்தன. ஆனால் இப்போது ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அதற்கான நிதிகளை எல்லாத்தையும் நிறுத்திவிட்டார், NGO-க்களான நிதிகள். அதனால் பாதிக்கப்பட்டது பெருமளவான அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் தான். அந்த நிதியும் இனிமேல் கிடையாது. ஏனைய நாடுகளும் இப்போது எல்லாம் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கூட கூறினார்கள், தும்பு தொழிற்சாலை கூட 2000 கோடி இழப்பை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி, ஏற்றுமதி இல்லாததால். இப்ப இன்னும் போர் முடியவில்லை. இப்போது சுயஸ் கால்வாயும் மூடப்படுமாக இருந்தால் உலகம் முற்று முழுதான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் என்று கூறுகிறார்கள். சரி, அப்ப இப்படி என்று பார்த்தால் இலங்கையின் தற்போதைய வளம் என்ன? இலங்கையின் தற்போதைய வளத்தை பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்கிறது, மீன்பிடி இருக்கின்றது. ஆனால் மீன்பிடியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போது ரவிகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கூறியிருக்கின்றார், இந்திய இழுவைப்படகுகள் மிக மோசமாக வந்து அதாவது முல்லைத்தீவு கரையில் கூட வந்து மீன்களை அள்ளி செல்கிறார்கள் என்று. கடற்படையிடம் இது தொடர்பாக பேசிய போது அவர்கள் தாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி. இப்ப இது வந்து போட்டிதான். இப்ப இந்தியாவிலும் தொழில் இழப்புகள் ஏற்படுகின்றது, பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. அப்ப அவர்கள் அதை ஈடு செய்வதற்கு அவர்கள் இவ்வாறுதான் வருவார்கள். ஆனால் இலங்கை ஏதாவது ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு. அதே போலதான் இப்ப அமெரிக்காவில பாத்தீங்கன்னா அமெரிக்க விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள், சோளம் விதைப்பதோ அல்லது சோயாபீன்ஸோ எல்லாம் வீழ்ச்சி அடைய போகிறது. என்றால் எரிபொருள் விலையேற்றம், உரங்களுக்கு தட்டுப்பாடு என்றதால், ஏனென்றால் ஹார்முஸ் நீரிணையினூடாகத்தான் கிட்டத்தட்ட 30% பசலை வகைகள் வருவதுண்டு. அதுவும் இல்லை என்று சொன்னால் அது அமெரிக்காவிலேயே விவசாயம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் விவசாயத்தை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை, இவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்று. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இருக்கிற பணியாளர்களின் வேலை, இரண்டால் பெருமளவான நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றன. இப்ப இதற்கான அடுத்த மாற்று திட்டம் என்றால் உலகம் இன்னொரு ரீஅலைன்மெண்ட் என்று சொல்றது, திருப்பி ஒரு மாற்றம் கொண்டு வரப்போது. அந்த மாற்றத்துக்குள்ள இலங்கை எங்கு நிக்க போகிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதே போல தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் இதற்குள் நாங்கள் ஒன்று எங்கள் பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டும். அந்த பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கான எங்களுக்கான அதிகாரம் தேவை. எங்களுக்கான அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் இலங்கையிடம் இழந்து விடுவது. இப்ப அங்கு நாங்கள் போடுகின்ற முதலீடுகளாக இருக்கலாம், எங்கட பொருளாதார வளர்ச்சிகளாக இருக்கலாம், எல்லாம் இலங்கைக்குள் கரைந்து போவதாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு இலங்கை ஒரு சிக்கலுக்குள் இருக்கிறது என்றால் தமிழ் மக்களுக்கு அதைவிட மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் தமிழ் இனம் சிக்கப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கலாம். சுருக்கமாக 2 விடயத்தை பார்க்கலாம். அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் IMF உடன் கடன் வாங்கியதும் 2028 அதை திருப்பி கடன் அடைக்க வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. IMF எவ்வாறு இதை கையாளும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? IMF கூறியிருக்கின்றது, இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு உறுதியாக இருந்தாலும் இந்த உலக பொருளாதாரத்தால் அது கட்டாயம் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கும் என்றுதான் கூறியிருக்கின்றது. இப்போது இவர்கள் IMF பல நிபந்தனைகளில் வரியை உயர்த்துவது, வெவ்வேறு மானியங்களை நிறுத்துவது போன்ற திட்டங்கள் இருந்தன. அதை இலங்கை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருந்தது. இப்போது அண்மையில் கூட நாங்கள் பேசியிருந்தோம், இலங்கையில ஒரு புத்தகத்தை 2 பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் ஷேர் பண்ணி படியுங்கள் என்று. ஏனென்று சொன்னால் புத்தகம் அடிப்பதற்கு பேப்பர் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அளவு நிலையாகத்தான் இருக்கின்றது. இது ஒரு சிறிய உதாரணம், இதை விட பெருமளவான உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நிலையில் IMF எந்த நிபந்தனைகளையும் அடுத்த வரும் வருடங்களில் இலங்கையால் நடைமுறைப்படுத்தப்படுமா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய. என்றால் பல நாடுகள், இப்போ ஆஸ்திரேலியாவோ ஒரு இந்தியாவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் கூட இந்த டாக்ஸை, அதாவது எரிபொருட்களுக்கான டாக்ஸை குறைப்பதன் ஊடாக எரிபொருள் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகின்றன. என்றால் ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வரும் என்று எல்லா நாடுகளும் யோசிக்கின்றன. இலங்கைக்கும் அது பொருந்தும். ஆனால் இலங்கையில இப்ப இலங்கை அரசு இப்போது தப்பி பிழைப்பதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இலங்கையில் ஒரு பலமான எதிர்கட்சிகளிடம் ஒரு பலமான எதிர்கட்சி இல்லை என்றது இலங்கைக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கூறியது போல IMF பொறுத்தவரையில்
IMF இந்த நடவடிக்கையில் ஏதாவது ஒரு தனது முன்னிய நிபந்தனைகளில் இருந்த சில தளர்வுகளை அல்லது விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஆனால் IMF இடம் மீண்டும் கடன் வாங்குவதா என்றால் IMF பொறுத்தவரையில் இப்போது உக்ரைனுக்கே IMF கூறியிருக்கின்றது தங்களால் மேலதிகமாக உதவ முடியாது என்ற ஒரு கருத்தை தான் கூறியிருக்கின்றது. இப்ப எல்லா நாடுகளும், ஆப்பிரிக்க நாடுகளோ ஆசிய நாடுகளோ எல்லா நாடுகளும் பாதிப்படைந்திருக்கின்ற நிலையில் வெளிநாடுகளிடமோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களிடமோ தொடர்ந்து கடன் பெறுவது கூட எதிர்காலத்தில் மிக சிக்கலாக இருக்கும். எல்லா நாடுகளும் பாதிப்படைந்து இருக்கின்ற என்று நீங்கள் கூறும் பொழுது, இப்ப இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளையும் கூறும் பொழுது, அரசியல் தீர்வு தொடர்பாக இப்ப உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி வந்தால் பேச்சுவார்த்தை என்று வருவார்கள், அதிகார பகிர்வு என்று வருவார்கள், முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். இதை எவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் அதிகாரத்தை பகிர்ந்தளித்து அல்லது தமிழ் மக்களுக்கான அல்லது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை, காணி அதிகாரங்களோ நிதித்துறையோ சுயாதீன நிதி கையாளுகைகளோ அந்த அதிகாரங்களையோ வழங்குமாக இருந்தால் இலங்கை அரசுக்கு, அதாவது ஒரு பாதுகாப்பான முதலீடுகளுக்கு பாதுகாப்பாக முதலீட்டாளர்கள் உணரும் போது அங்கு முதலீடுகள் அதிகமாகும், இலங்கைக்கான பண வரவுகளும் அதிகமாகும். ஆனால் அரசியலில் ஒரு உறுதித்தன்மை இல்லாத இடத்தில் அங்கு வளைகுடா நாடுகளில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையை கூட இலங்கை அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற ஒரு அரசியல் உறுதித்தன்மையை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். அதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, வடக்கு கிழக்கில் இந்தியா தனது கைப்பிடிக்கில் வைத்திருப்பது, இந்திய அழுத்தங்களை மேற்கொள்வது, சீனாவின் தலையீடு, அமெரிக்கான தலையீடு, ஜப்பான் தலையீடு என்று இருக்கின்றன. ஆனா இவை எல்லாவற்றையும் மீறி இலங்கை தனது இறமை என்று இப்போது பேசுகிறார்கள் தானே, அதே இறமையை இறமையை அடிப்படையாக கொண்டு இலங்கை இதற்கான ஒரு தீர்வை ஒரு துணிச்சலாக எடுப்பார்களாக இருந்தால் இலங்கைக்கு உண்மையில் அந்த பொருளாதார ரீதியாக இலங்கை வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், அங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் இனவாதமாகத்தான் இருப்பார்கள், இனவாதம் தான் பேசுவார்கள். அதாவது பௌத்த கோயில்களை அமைப்பது, நாங்கள் முதலே பேசியிருந்தோம், அதாவது எண்ணெய் குதங்களை மறுசீரமைப்பதை விட அவர்கள் தொல்லியல் திணைக்களங்களுக்கும் இராணுவத்துக்கும் அல்லது பௌத்த ஆலயங்களை கட்டுபவர்களுக்கும் தான் அதிக நிதியை ஒதுக்கினார்களே தவிர அதாவது தங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதில் யாரும் அக்கறை காண்பிக்கவில்லை. தற்போது இருக்கிற அரசும் அதற்கு விதிவிலக்கில்லை என்றுதான் நான் கூறுவேன். இன்று நீங்கள் தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கொடுக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். அரசர்களே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.